அன்பு சொந்தங்கள் அனைவரையும் தமிழ் வாய்ஸ் டேல்ஸ் கதை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நான் படித்து கேட்டு ரசித்த படித்ததில் பிடித்தமான கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், மறக்காமல் ஆதரவு தாருங்கள். நான் என் மனைவி மேகாவுக்கு நாள்தோறும் காணொளி அழைப்பு செய்வேன். அவள் எப்போதும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறையில் அமர்ந்திருப்பாள். நான் அனுப்பிய பணத்தில் அவள் வீட்டை மிகவும் அழகாக சொர்க்கத்தைப் போல மாற்றிவிட்டதாக கூறுவாள். 5 ஆண்டுகள் கழித்து யாருக்கும் தெரிவிக்காமல் நான் திடீரென்று சொந்த ஊருக்கு திரும்பினேன். என் மனைவிக்கு ஒரு ஆச்சரியத்தை அளிக்கலாம் என்று எண்ணி வீட்டின் மணியை அடித்தேன். ஆனால் எனக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து கதவை திறந்தான். இங்கு என் மனைவி இருக்கிறாள், அவள் எங்கே என்று வினவினேன். அவன் வியப்படைந்து, ஐயா, இந்த வீட்டை அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்பே எனக்கு விற்றுவிட்டார்களே என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நான் அப்படியே தரையில் விழுந்து விட்டேன். என் மனைவியின் பெயர் மேகா. கடைசியாக என் அலைபேசி திரையில் மேகாவின் புகைப்படத்தை நான் பார்த்தபோது 5 ஆண்டுகளாக நான் சிந்திய வியர்வைக்கும் பட்ட உழைப்புக்கும் பலன் கிடைத்துவிட்டது என்று நினைத்தேன். ஏனெனில் அவள் முகத்தில் இருந்த புன்னகை வெறும் நிழற்படம் அல்ல, அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது. அதற்காகத்தான் நான் வெளிநாட்டில் கொளுத்தும் வெயிலில் என் இளமையை தொலைத்தேன். என் உழைப்பால் ஈட்டிய ஒவ்வொரு காசையும் நான் இல்லாத போது என் இல்லம் சொர்க்கமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவளுக்கு அனுப்பினேன். இன்று நான் யாருக்கும் தெரிவிக்காமல் அந்த சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். மேகாவின் கண்களில் நான் காண ஆசைப்பட்ட அந்த ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் காண நான் 1000 இரவுகள் தூங்காமல் விழித்திருக்கிறேன். என் மனதில் நேற்று இரவு நடந்த காணொளி அழைப்பின் காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. மேகா எனக்கு வரவேற்பறையிலிருந்து புதிய தொலைக்காட்சியை காட்டி, அர்ஜுன், பாருங்கள், இந்த நிறம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதில்லையா என்று கேட்டாள். நான் திரையின் இந்த பக்கத்திலிருந்து அந்த அறையை பார்த்து என் துன்பம் வீணாகவில்லை என்று நிம்மதியுடன் மூச்சுவிட்டேன். விமான பயணம் எப்படி சென்றது எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு கணமும் என் இதய துடிப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. என் சொந்த ஊரில் இறங்கிய போது அனைத்திலும் ஒரு புதிய வெளிச்சம் தெரிந்தது. நகரம் அதேதான், தூசியும் ஒளியும் நிறைந்திருந்தது. ஆனால் என் கண்ணில் நான் காணொளியில் கண்ட அந்த வீடு மட்டுமே இருந்தது. நான் ஒரு வாடகை காரில் ஏறி எங்கள் தெருவின் பெயரை குறிப்பிட்டேன். ஓட்டுநர் கண்ணாடி வழியாக என்னை பார்த்தார். ஆனால் நான் என் சிந்தனைகளிலேயே மூழ்கியிருந்தேன். நான் வீட்டு மணியை அடித்து மேகா கதவை திறக்கும்போது அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாளா அல்லது அமைதியாக என் கண்களை பார்ப்பாளா? எங்கள் தெரு சந்துக்குள் நுழைந்த போது எனக்கு முதல் அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் எதிர்பார்த்தது போல அந்த சந்து இல்லை. குப்பை கூலங்களும் உடைந்த சாலைகளும் என்னை வரவேற்றன. ஆனால் நான் மனதிற்குள், மேகா வீட்டிற்குள் இருக்கிறாள், அவளுக்கு வெளி உலகத்தை பற்றி என்ன கவலை? அவள் வீட்டிற்குள் எனக்காக ஒரு தனி உலகத்தையே உருவாக்கி வைத்திருப்பாள் என்று சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் வாடகை கார் என் வீட்டு வாசலில் வந்து நின்றபோது என் உடல் முழுவதும் ஒரு விதமான நடுக்கம் உண்டானது. நான் காணொளியில் பளிச்சென்று பார்த்த அந்த இல்லத்தில் நிஜத்தில் அதன் வாயிற்கதவு துருப்பிடித்திருந்தது. வெளியே இருந்த சுவரில் வண்ணம் ஆங்காங்கே உதிர்ந்திருந்தது. பல ஆண்டுகளாக யாரும் அதை பராமரிக்காதது போல மேகா வெளியிலும் ஓடுகள் பதித்து நன்கு வண்ணம் பூசியதாக கூறியதை நினைத்து என் மனம் ஒரு நிமிடம் தளர்ந்தது. இது என்ன என்று தோன்றியது. ஆனால் என் காதல் எனக்கு ஒரு விளக்கத்தை சொன்னது. ஒருவேளை காணொளியில் கேமரா கோணம் அப்படி இருந்திருக்கும். அதனால் எனக்கு இந்த குறை தெரியவில்லை. இல்லையெனில் அவள் அனைத்து பணத்தையும் வீட்டிற்குள்ளேயே செலவு செய்திருக்கலாம். நடுங்கும் கரங்களால் என் பயண பொதியை இறக்கி வைத்துவிட்டு வாயிற்கதவில் இருந்த மணியை அழுத்தினேன். கதவுக்கு பின்னாலிருந்து வரும் காலடி சத்தத்திற்காக என் செவிகள் காத்திருந்தன. என் மனம் என் தொண்டையில் சிக்கியது போல இருந்தது. 1 நிமிடம், 2 நிமிடம் கடந்தது. ஆனால் பதில் வரவில்லை. மீண்டும் மணியை அழுத்தினேன். அவள் எங்கே என்று கவலையுடன் நகர்ந்தேன். அப்போது உள்ளிருந்த கனமான காலடி சத்தம் கேட்டது. கதவின் தாழ்பால் திறந்தது. நான் உடனடியாக என் முகத்தில் உலகிலேயே சிறந்த புன்னகையை வரவழைத்து கொண்டு என் கரங்களை விரித்து நின்றேன். மேகா என் முன் வந்தவுடன் நான் அவளை கட்டி அணைத்து கொண்டு, நான் இனி எங்கேயும் செல்ல மாட்டேன் என்று சொல்ல நினைத்தேன். கதவு திறந்தது. ஆனால்
என் புன்னகை கண்ணாடி போல உடைந்து போனது. ஏனெனில் எதிரே நின்றது மேகா அல்ல, ஒரு அறிமுகமில்லாத மனிதன். அவன் அழுக்கு பனியனும் வேட்டியும் அணிந்திருந்தான். வாயில் வெற்றிலை போட்டிருந்தான். நான் அவனுடைய வாசலுக்கு வந்து ஏதாவதொரு பிச்சைக்காரனைப் போல என்னை கூர்ந்து பார்த்தான். என் மனம் இந்த காட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. என் இல்லம், என் வாசல், யார் இந்த மனிதன்? என் நாக்கு வாய்க்குள் ஒட்டி கொண்டது போல இருந்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு, நான் அர்ஜுன், இந்த வீட்டிற்கு சொந்தக்காரன். நான் என் மனைவி மேகாவை பார்க்க வேண்டும். அவள் எங்கே? அவளை அழையுங்கள். நான் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்க வந்துள்ளேன் என்று கூறினேன். அந்த மனிதன் வித்தியாசமாகவும் அலட்சியமாகவும் தோலை குலுக்கிவிட்டு கதவை பிடித்து கொண்டு, ஐயா, உங்களுக்கு மனநிலை சரியில்லையா? எந்த இல்லம், எந்த சொந்தக்காரன்? இந்த வீடு என்னுடையது. நான் கடந்த 3 வருடங்களாக இங்குதான் இருக்கிறேன். நீங்கள் தவறான இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்று சொன்னான். அவன் வார்த்தைகள் என் காதுக்குள் சூடான ஈயம் போல இறங்கின. என் கால்களுக்கு கீழே இருந்த நிலம் அதிர்வதைப் போல் இருந்தது. நான் பைத்தியக்காரனைப் போல உள்ளே நுழைந்து கதவை தள்ளி, பேசாதே, இது என் வீடு. நான் என் இரத்தத்தை கொடுத்து உருவாக்கினேன். 5 ஆண்டுகளாக துபாயில் மிருகத்தைப் போல வேலை செய்து இங்கு பணம் அனுப்பினேன். என் மனைவி மேகா எங்குதான் இருக்கிறாள். நேற்று இரவு கூட நான் அவளுடன் காணொளியில் பேசினேன். அவள் இந்த அறையில்தான் அமர்ந்திருப்பாள். நீ பொய் சொல்கிறாய். விலகு, நான் உள்ளே செல்ல வேண்டும். மேகா உள்ளே இருக்கிறாள். நீ ஒரு திருடனா அல்லது ஆக்கிரமிப்பாளனா? நான் காவல் நிலையத்திற்கு தொலைபேசி அழைக்கப் போகிறேன் என்று கத்தினேன். என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. என்னால் மூச்சுவிடக்கூட முடியவில்லை. கண்ணுக்கு முன்னால் இருட்டு வந்து சூழ்ந்தது. இந்த மனிதன் என்ன சொல்கிறான் என்று குழப்பமாக இருந்தது. என் கோபத்தை கண்ட அந்த ஆள் பயந்திருக்கலாம். இல்லையென்றால் என் மேல் அவனுக்கு பரிதாபம் வந்திருக்கலாம். அவன் மெதுவான குரலில், பாருங்கள் அண்ணா, நான் பொய் சொல்லவில்லை. மேகா இங்குதான் வசித்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்னால் இந்த வீட்டை எனக்கு விற்றுவிட்டார்கள். பத்திரமும் என் பெயரில்தான் உள்ளது என்று சொன்னான். என் மனதில் வெடி வெடித்தது போல இருந்தது. 3 வருடங்களுக்கு முன்னாலா? அது எப்படி சாத்தியமாகும்? நான் அவளுக்கு ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் பணம் அனுப்பினேன். அவள் வீடு பழுது பார்க்கப்படுவதாக, புதிய சோபா வாங்குவதாக என்னிடம் கூறினாள். அவளுக்கு பணம் தேவை என்றும், இல்லையென்றால் வீட்டை விற்கப் போகிறேன் என்றும் என்னிடம் ஒரு நாளும் சொல்லவில்லையே. இது நம்பவே முடியாத ஒன்று. அவள் என்னிடம் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல மாட்டாள் என்று சொன்னேன். அந்த மனிதன் கவலையுடன் தலையை ஆட்டிவிட்டு, அவர்கள் வீட்டை விற்கும்போது மிகவும் அழுதார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய கணவருக்கு, அதாவது உங்களுக்கு வெளிநாட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் சிறையில் இருக்கலாம், இல்லையென்றால் ஏதோ விபத்து நடந்திருக்கலாம். உங்கள் உயிரை காப்பாற்ற அவர்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்பட்டது. அதனால் அவர்கள் இந்த வீட்டை நல்ல விலைக்கு எனக்கு விற்றுவிட்டு இங்கிருந்து சென்று விட்டார்கள் என்று சொன்னான். நான் அப்படியே ஸ்தம்பித்து போனேன். என் உடல் முழுவதும் அந்த கணத்தில் பனிக்கட்டி போல் ஆகிவிட்டது. சிறை, விபத்து, இது என்ன கதை? நான் அங்கு நலமாகத்தானே இருந்தேன். இங்கு திரும்பி வர ஒவ்வொரு நாளையும் எண்ணி எண்ணி கழித்தேன். என் மேல் ஒரு முள் கூட குத்தவில்லையே. அப்படியானால் மேகா ஏன் இந்த பொய்யை சொன்னாள்? அவள் வீட்டை விட்டுவிட்டால் கடந்த 3 வருடங்களாக நான் நாள்தோறும் இரவு காணொளி அழைப்பில் பேசிய அந்த வீடு யாருடையது? அந்த அலங்கரிக்கப்பட்ட அறை, புதிய தொலைக்காட்சி, அந்த ஷோபா, அது எல்லாம் என்ன? அது எல்லாம் வெறும் ஏமாற்றமா? நான் 5 வருடங்களாக ஒரு பொய்யில் வாழ்ந்தேனா? என் கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு வெளிவந்தது. யாரோ என் உயிரை எடுத்தது போல நான் அங்கேயே வாசலில் அமர்ந்தேன். நான் அந்த அறிமுகமில்லாத மனிதனின் காலை பிடித்து கொண்டு, அவள் எங்கே இருக்கிறாள் என்று சொல்லுங்கள். அவள் இங்கு இல்லை என்றால் எங்கு சென்றாள்? அவள் ஏன் என் உணர்வுகளை கொன்றாள் என்று நான் அவரிடம் கேட்க வேண்டும். ஏன் என்னை இருட்டில் வைத்தாள் என்று கெஞ்சினேன். அப்போது அந்த மனிதன் உள்ளே சென்று ஒரு பழைய நாட்குறிப்பிலிருந்த கிழிந்த காகிதத்தை என் கையில் கொடுத்தான். அதில் ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது. அவன் செல்லும்போது ஏதாவது முக்கியமான கடிதம் வந்தால் இங்கு அனுப்ப சொல்லி இந்த முகவரியை கொடுத்தார்கள் என்று சொன்னான்.
நடுங்கும் கரங்களால் அந்த காகிதத்தை பிடித்தபோது என் கால்களுக்கு கீழே உணர்வு இல்லை. ஏனென்றால் அதில் நகரத்திலேயே மிகவும் அசிங்கமான, மிக மோசமான குடிசை பகுதியின் முகவரி எழுதப்பட்டிருந்தது. மேகாவா? அந்த பகுதியிலா? மிகவும் சுத்தமாக இருக்கும் அந்த மேகாவோ காணொலியில் எனக்கு விலையுயர்ந்த ஆடையுடன் தெரிந்தவளா? அர்ஜுன், நான் வீட்டை சொர்க்கமாக்கிவிட்டேன் என்று சொன்னவளா? அவள் எப்படி இந்த நரகத்தில் வாழ முடியும்? அவள் அங்கிருந்தால் காணொலியில் எனக்கு ஒரு அரண்மனையை எப்படி காண்பித்தாள்? இந்த கேள்விகளெல்லாம் என்னை எல்லா பக்கத்திலிருந்தும் சூழ்ந்து கொண்டன. அப்போது நான் என் பயணப் பையை தூக்கினேன். அது இப்போது என் சடலத்தை விட கனமாக இருந்தது. நான் பைத்தியக்காரனைப் போல சாலையில் ஓடினேன். நான் அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். என் மனம் வெடித்துவிடும் போல இருந்தது. மேகா எனக்கு மிகவும் பெரிய துரோகம் செய்திருக்கிறாள். இல்லையென்றால் 5 வருடங்களாக எனக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது. இப்போதைக்கு உண்மை எதுவாக இருந்தாலும் அது அந்த காகிதத்தில் மறைந்திருந்தது. நான் அதை அடைய வேண்டும். என் உயிர் போனாலும் சரியே. நான் அந்த அறிமுகமில்லாத மனிதனின் வீட்டை விட்டு எப்படி வெளியே வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. என் கையில் மீண்டும் அந்த காலனியின் பெயர் எழுதப்பட்ட காகிதம் இருந்தது. அது என் உடலையே சுட்டது. கவனமே இல்லாமல் ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறிவிட்டேன். ஆட்டோ நகரச்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த போது என் கண்ணுக்கு முன்னால் இப்போது நடப்பதல்ல, 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த காலம் சுழன்றது. நான் வேலை தேடி அலைந்த நாட்கள், எனக்கு துபாய் விசாய் கிடைத்த நாள் நினைவுக்கு வந்தது. ஆனால் விமான சீட்டுக்கு என் கையில் ஒரு காசு கூட இல்லை. இது எங்கள் விதியை மாற்றப்போகிற கடைசி வாய்ப்பு என்ற காரணத்தால் நான் வீட்டிற்கு சென்று சோகமாக சுவரில் சாய்ந்து அமர்ந்தேன். அப்போது மேகா மட்டும்தான் என் அருகில் வந்தாள். நான் இன்று சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருக்கிற அதே மேகா. அவள் அமைதியாக காதில் அணிந்திருந்த தங்கத்தோடை கிழற்றி கொடுத்தாள். அது அவளுடைய தாயின் கடைசி நினைவாக இருந்தது. அதை அவள் தன் உயிரை விட பெரிதாக நினைத்தாள். அவள் அதை என் உள்ளங்கையில் வைத்தபோது அவள் கண்ணில் நீர் இருந்தது. ஆனால் உதட்டில் புன்னகை இருந்தது. அவள், அர்ஜுன், இதெல்லாம் நமது மகிழ்ச்சியை விட பெரியது அல்ல. இதை விற்றுவிடுங்கள். விற்றுவிட்டு உங்கள் கனவுகளை தொடருங்கள் என்று சொன்னாள். நான் மறுத்தேன். ஆனால் அவள் என் மேல் சத்தியம் செய்து, நீங்கள் சம்பாதிக்கும் போது இதைவிட கனமான தோடை எனக்கு வாங்கித்தாருங்கள் என்று சொன்னாள். நான் அவளுடைய தியாகத்திற்கு கட்டுப்பட்டேன். விமான நிலையத்திற்கு செல்லும்போது அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு, மேகா, நான் உன்னை ராணி போல வாழ வைத்திருப்பேன். இந்த வீட்டை சொர்க்கமாக மாற்றுவேன் என்று சத்தியம் செய்தேன். இன்று 5 ஆண்டுகள் கழித்து என் பயணப் பையில் வைரத்தோடு இருந்தது. வங்கி கணக்கில் கொஞ்சம் பணமும் இருந்தது. ஆனால் அந்த வீடு விற்கப்பட்டு விட்டது. அங்கு மேகாவை பற்றி என் ஆன்மாவையே துளைக்கிற ஒரு செய்தி கிடைத்தது. அதன்பின் ஆட்டோ நகரத்தின் அந்த பகுதியிலிருந்த குறுகலான சந்துகளுக்குள் நுழைந்தது. என் மனதில் பலவிதமான நினைவுகள் ஓடின. மேகா ஒரு வஞ்சகையாக இருந்தாள். அவள் ஏன் அந்த தியாகத்தை செய்தாள்? அவள் கட்டாயமாக வீட்டை விற்றிருந்தாலும் எனக்கு ஏன் சொல்லவில்லை? அவள் வேறு யாருக்காவது சொந்தமாகிவிட்டாளா? அவள் எனக்கு அனுப்பிய அந்த படங்கள் எல்லாம் பொய்யா, ஏமாற்றமா? இந்த நினைவுகள் என்னை பைத்தியமாக்கின. கடைசியாக ஆட்டோ என்னை குழப்பமும் சேரும் சகதியுமாக இருந்த அந்த காலனிக்குள் கொண்டு வந்து சேர்த்தது. இங்கே திறந்த பள்ளங்கள், துர்நாற்றம் மற்றும் மூச்சு திணறல் என்னை வரவேற்றன. சூரிய வெளிச்சம் கூட கஷ்டப்பட்டு உள்ளே வரும் இடம் அது. மகிழ்ச்சியை விரும்பும் என் மனைவி இங்கு வாழ்வாளா? என் மனதில் கல்லை வைத்துக்கொண்டு 3வது தெருவை தேடினேன். என் விலையுயர்ந்த காலணிகள் சகதியில் அழுக்காயிற்று. அதன்பின் ஓரடி எடுத்து வைத்தபோது என் மனம் ஒரு சுத்தி போல என் மார்பில் அடித்து கொண்டது. 10ஆம் என் வீட்டிற்கு முன் நின்றபோது நான் அப்படியே உறைந்து போனேன். அது மிகவும் பழசான இடிந்து போன வீடு. அதன் கதவு உடைந்து மரப்பலகையால் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தாழ்பால் திறந்திருந்தது. மேகா எனக்கு காண்பித்த வீடு இதுதானா? நான் 5 ஆண்டுகளாக வெயிலில் வாடிய சொர்க்கம் இதுதானா? நடுங்கும் கரங்களால் கதவை தொட்டேன். உள்ளே யாரோ இருமலின் சத்தம் கேட்டது. ஒரு கரகரப்பான சிரமமான இருமல். என் மனம் சுருங்கி போனது. இது மேகாவா? நான் நன்கு மூச்சை இழுத்துவிட்டு நடுங்கும் விரல்களால் கதவை மெதுவாக தள்ளினேன்.
கதவு ஒரு ஓசையுடன் திறந்தது. நான் கண்ட காட்சி என்னை ஒரு கணம் திகைக்க வைத்தது. எதிரே ஒரு சிறிய கூடம் இருந்தது. அது சேறு சகதியுடன் இருந்தது. அதற்கு அப்பால் ஒரு இருண்ட அறை தெரிந்தது. அதன் கதவில் ஒரு அழுக்கு துணி தொங்கிக் கொண்டிருந்தது. அதே துணி காற்றில் அசைந்தது. இருமல் சத்தம் இப்போது நன்கு கேட்டது. வெளியே இரவு இருள் சூழ்ந்திருந்தது. இந்த காலனி மிக தூரத்தில் இருந்ததால் எனக்கு சாயங்காலம் இரவாகிவிட்டது. அதன் பின் என் பயணப் பொதியை அங்கேயே போட்டுவிட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்னை உள்ளே இழுப்பது போல நான் மெதுவாக அந்த கூடத்திற்குள் நுழைந்தேன். என் கண் ஆடுகின்ற திரை மீது இருந்தது. 5 வருட பயணம், லட்சக்கணக்கான சம்பாத்தியம், அளவற்ற அன்பு, அனைத்துமே அந்த கணத்தில் ஒன்றாக இருந்தது. நான் அந்த திரையை விலக்கி பார்க்க போகிறேன். என் சொர்க்கம் நிஜத்தில் எப்படிப்பட்ட நரகமாக மாறியிருக்கிறது என்று. கூடத்தின் அந்த சேறு போன்ற தரையில் நின்று கொண்டு நடுங்கும் கரங்களால் அறையின் கதவில் தொங்கிக் கொண்டிருந்த அழுக்கான நாற்றமடித்த திரையை விலக்கிய போது என் வாழ்க்கையின் மிக மோசமான பக்கத்தை திருப்புவது போலாயிற்று. ஏனெனில் உள்ளே பயங்கர இருள் இருந்தது. அங்கு என் பொறுமைக்கு எல்லை வைக்கும் ஒரு காட்சி எனக்காக காத்து கொண்டிருந்தது. அறையின் சூழ்நிலை என்னை கிழிப்பது போலிருந்தது. கூரையில் தொங்கிக் கொண்டிருந்த மங்கலான மின்விளக்கின் வெளிச்சத்தில் எல்லாமே பாழடைந்ததாகவும் பயங்கரமாகவும் தெரிந்தது. எதிரே உடைந்த கட்டிலில் ஒருவர் படுத்திருந்தார். என் மனம் விலா எலும்பை தாண்டி வெளியே வர துடித்தது. என் மூச்சு தொண்டையில் முள் போல குத்தியது. நான் மெதுவாக அந்த உருவத்தை நெருங்கினேன். அங்கே ஒரு பெண் படுத்திருந்தாள். அதன் மேலே சிவந்த தோல் சுருண்டிருந்தது. அவள் முடி கலைந்திருந்தது. கண்கள் உள்ளே குழி விழுந்திருந்தன. கண்ணுக்கு கீழே இருந்த கருவளையங்கள் பல இரவுகள் தூங்காமல் இருந்ததற்கான அடையாளம் போல இருந்தது. அவள் சிரமப்பட்டு மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். ஒவ்வொரு மூச்சிலும் அவள் மார்பிலிருந்து நுரையீரல் செயல்திறன் எழுந்தது போன்ற ஒரு கரகரப்பான சத்தம் வந்தது. நான் ஸ்தம்பித்து போய் அதை பார்த்தேன். என் உடல் துண்டு துண்டாக சிதறியது போல் இருந்தது. இவள் என் மேகாவா? யாருடைய உடல் ரோஜா பூவை போல அழகாக இருந்ததோ, யாருடைய கண்களில் நட்சத்திரங்கள் போல வெளிச்சம் இருந்ததோ அந்த மேகாவா இவள்? இந்த நோயாளி பலவீனமான பெண் யார்? அப்போது அவள் சிரமப்பட்டு திரும்பி படுத்தாள். அவள் கண் என் மேல் பட்டது. என்னை பார்த்தால் அவள் அழுவாள், கட்டி அணைப்பாள். இல்லையென்றால் நான் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தேன் என்று சத்தம் போடுவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவளுடைய எதிர்வினை என் கால்களுக்கு கீழே இருந்த பூமியை ஆட்டங்காண செய்தது. என்னை பார்த்ததும் அடையாளம் தெரிந்த மகிழ்ச்சிக்கு பதிலாக பயத்தின் ஆழமான நிழல்கள் அவள் கண்களில் பரவியது. அவள் உடைந்த கட்டிலின் பின்னால் சுருங்க ஆரம்பித்தாள். நான் அவளை உயிரை எடுக்க வந்தவன் போல அவள் தன் கரங்களால் தன்னை பாதுகாக்க முயற்சி செய்தாள். அவள் காய்ந்த வறண்ட உதடுகளை அசைத்தாள். ஆழமான கிணற்றிலிருந்து வரும் ஒரு குரல் வெளியிலேயே வந்தது. அவள், அர்ஜுன், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? இங்கிருந்து சென்று விடுங்கள். உடனடியாக இங்கிருந்து ஓடிவிடுங்கள். கடவுளுக்காக இங்கிருந்து ஓடிவிடுங்கள். அவர்கள் உங்களை பார்த்துவிட்டால் உங்களை கொன்று விடுவார்கள் என்று சொன்னாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் மனம் உறைந்து போனது. நான் முன்னே சென்று அவள் கையை பிடித்து, மேகா, நீ என்ன சொல்கிறாய்? யார் என்னை கொல்வார்கள்? உனக்கு இந்த நிலையை யார் உருவாக்கினார்கள்? நான் உன் கணவன். உன்னை கூட்டி போக வந்தேன். உன்னை யார் பயமுறுத்துகிறார்கள் என்று என்னிடம் சொல் என்று சொன்னேன். ஆனால் அவள் என் கையை உதறிவிட்டு பைத்தியக்காரியைப் போல கத்த ஆரம்பித்தாள். இல்லை அர்ஜுன், உங்களுக்கு புரியவில்லை. இந்த இடம் நரகத்தை விட மோசம். அந்த ஆட்கள் சரியாக இரவு 10 மணிக்கு வருவார்கள். இப்போது நேரமாகிவிட்டது. கடவுளுக்காக என் நிலையை பார்த்து இரக்கம் காட்டுங்கள். இங்கிருந்து ஓடிவிடுங்கள். இல்லையென்றால் அவர்கள் என்னையும் கொன்று விடுவார்கள். உங்களையும் சும்மா விட மாட்டார்கள். அவள் குரலில் இருந்த பயம் பொய்யாக இருக்க முடியாது. அவளுடைய முழு உடலும் காய்ந்து போன இலை போல நடுங்கியது. அவள் திரும்ப திரும்ப கதவை பார்த்தாள். மரணம் அங்கே தட்டப்போவது போல நான் அவளுடைய பலவீனமான தோலை பிடித்து உலுக்கினேன். என்ன நடந்தது? என்னிடம் சொல். யார் அந்த ஆட்கள்? நான் ஒரு ஆண். அவர்களை சமாளிப்பேன். நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பதாக வாக்குறுதி கொடுத்தேன் என்று சொன்னான். அப்போது மேகா அவருடைய உயிரற்ற கண்களால் என்னை பார்த்தாள். அதில் உதவியற்ற தன்மையின் வெள்ளம் பெருகி வந்தது. அவள் கெஞ்சுவது போல, அர்ஜுன்,
நீங்கள் என்மேல் உண்மையிலேயே அன்பு வைத்திருந்தால் இப்போதே இங்கிருந்து சென்றுவிடுங்கள். நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் சொல்கிறேன், சத்தியம் செய்கிறேன், எல்லாவற்றையும் சொல்கிறேன். ஆனால் இப்போது அல்ல, நாளை காலையில் வாருங்கள். சூரிய வெளிச்சத்தில் அவர்கள் இங்கு இருக்க மாட்டார்கள். இப்போது இரவாகிவிட்டது. நீங்கள் ஒரு நிமிடம் கூட தாமதித்தால் நம் இருவருடைய பிணங்கள் தான் கிடைக்கும். சரியாக 10 மணிக்கு என் அழைப்பை மட்டும் கண்டிப்பாக எடுங்கள். சீக்கிரம் செல்லுங்கள், சீக்கிரம் செல்லுங்கள் என்று சொன்னாள். மேகாவின் நிலையை கண்டதும், அவள் கண்ணில் இருந்த பயத்தை பார்த்ததும், இந்த விஷயம் என் கற்பனைக்கு அப்பாற்பட்டது, மிகவும் ஆபத்தானது என்று நான் நம்பினேன். அவள் பொய் சொல்லவில்லை. அவள் வார்த்தைகளில் மரண பயம் பேசியது. நான் என் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தேன். நேரம் 9:40 இருந்தது. என் வசம் அதிக நேரம் இல்லை. இருட்டில் ஒரு அறிமுகமில்லாத எதிரியுடன் சண்டை போடவும் முடியாது. இப்போதைக்கு அவள் சொல்வதை கேட்பதுதான் நல்லது என்று நான் முடிவு செய்தேன். என் மனைவியை அழித்து கொண்டிருக்கிற அந்த கொடுமை என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அவரிடம், சரி, நான் செல்கிறேன், ஆனால் நாளை காலையில் வந்தவுடன் வந்துவிடேன், பயப்படாதே என்று சொன்னேன். இதை கூறிவிட்டு நான் பின்வாங்கி வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததும் அவள் தலையணையில் அழுத்திக்கொண்டே சாய்ந்தாள். அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது போல. நான் அறையை விட்டு உடைந்த கதவு வழியாக சந்துக்கு வந்தேன். ஆனால் நான் அங்கிருந்து செல்லவில்லை. ஏனெனில் என் மேகாவை தனியாக விட்டுவிட்டு நான் எப்படி செல்ல முடியும்? தெருவின் மூலையில் இருள் அதிகமாகவும் பெரிய குப்பை தொட்டிகளும் இருந்த இடத்தில் நான் அவற்றுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். என் மனம் ஒரு இயந்திரத்தைப் போல அடித்து கொண்டிருந்தது. என் உடல் முழுவதும் வியர்த்திருந்தது. கொசுக்கள் என்னை கடித்து கொண்டிருந்தன. பயங்கரமான நாற்றம் என் தலையை பிளந்தது. ஆனால் என் கண் வீட்டின் உடைந்த கதவு மீது இருந்தது. ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய இரையை பார்ப்பது போல அவளின் அந்த பயம் யாருக்காக என்பதை நான் பார்க்க வேண்டும். அவர்கள் கடன் கொடுத்தவர்களா? அவர்கள் உள்ளூர் ரவுடிகளா? இல்லையென்றால் வேறு யாரா? நேரம் அப்படியே ஊர்ந்து சென்றது. கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் என் கவலையை அதிகப்படுத்தியது. என் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடின. தெருவில் அமைதி நிலவியது. எங்கேயோ தூரத்தில் ஒரு நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. அது இரவின் பயத்தை இன்னும் அதிகமாக்கியது. என் கடிகாரத்தின் முள் 10 நோக்கி நகர்ந்தது. என் பொறுமை குறைந்தது. அதன்பின் என் கடிகாரம் 10 மணி ஆனதை காண்பித்தது. இன்னொரு மூலையிலிருந்து சில காலடி சத்தங்கள் கேட்டன. என் மூச்சு தொண்டையில் அடைத்தது. நான் இருட்டில் கண்ணை நன்கு விரித்து பார்த்தேன். தெருவின் மூலையிலிருந்து 4 நிழல்கள் தோன்றின. அவர்கள் 4 ஆண்கள். தலையிலிருந்து கால்வரை கருப்பு ஆடை அணிந்திருந்தார்கள், முகமூடி அணிந்திருந்தார்கள். அவர்கள் சாதாரண திருடர்கள் போல் ஒளிந்து வரவில்லை. மாறாக அவர்கள் நடையில் ஒரு வித்தியாசமான சக்தி இருந்தது. பயமில்லாத ஒரு உணர்வு. அவர்கள் இந்த பகுதியின் தலைவர்கள் போல. இது அவர்களுக்கு பழக்கம் போல. அவர்கள் நேராக என் வீட்டை நோக்கி வந்தார்கள். என் இரத்தம் கொதித்து போனது. வெளியே வந்து அவர்கள் கூட சண்டை போட என் மனம் துடித்தது. அவர்களுடைய முகமுடியை கிழித்து அவர்கள் ஏன் என் வீட்டை நோக்கி வருகிறார்கள் என்று கேட்க நினைத்தேன். என் மேகாவுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்க நினைத்தேன். ஆனால் அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள் என்று மேகா சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒலித்தது. என் கோபத்தின் புயலை அடக்க மிகவும் சிரமப்பட்டேன். ஏனெனில் நான் முதலில் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த நால்வரும் கதவை தட்டாமல், அது அவர்களுடைய சொந்த கிடங்கு போல உடைந்த கதவை தள்ளி உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் உள்ளே சென்றதும் கதவு மீண்டும் மூடிக்கொண்டது. ஆனால் தாழ்பால் போடவில்லை. என் உடலில் ஒரு வித்தியாசமான உணர்வு ஓடியது. இப்போது இல்லையென்றால் எப்போதும் இல்லை. நான் மெதுவாக அடி வைத்து குப்பை மேட்டிற்கு பின்னாலிருந்து வெளியில் வந்து சுவரை ஒட்டி நடந்தேன். கதவை அடைந்தேன். உள்ளே முழு அமைதி நிலவியது. அது வெளியே வரும் சத்தத்தை விட பயங்கரமாக இருந்தது. கதவின் இடுக்கு வழியாக உள்ளே பார்க்க முயற்சி செய்தேன். கூடம் காலியாக இருந்தது. அவர்கள் நால்வரும் அறைக்குள் சென்று விட்டார்கள். அறையின் கதவு லேசாக திறந்திருந்தது. அதன் திரை கொஞ்சம் விலகி இருந்தது. அது வழியாக உள்ளே இருந்த காட்சி ஒரு சாய்வான கோடு போல தெரிந்தது. நான் என் மூச்சை பிடித்து கொண்டு அதன் மெல்லிய இடுக்கு வழியாக உள்ளே பார்த்தேன். என் மூளையில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. என் மனம் பயத்தில் உறைந்து போனது. அவர்கள் அவளை அடிப்பார்கள், இல்லையென்றால் மிரட்டுவார்கள் என்று நான் நினைத்தேன்.
ஆனால் என் முன்னே இருந்த காட்சி மிகவும் வேதனை கொடுப்பது போல இருந்தது. அந்த நால்வரும் மேகாவின் கட்டிலுக்கு பக்கத்தில் நின்றதை நான் பார்த்தேன். அவர்களில் ஒருவன் தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய பையை தரையில் வைத்து அதை திறக்க ஆரம்பித்தான். அந்த பையிலிருந்து வெளியே வந்ததை கண்டவுடன் என் மனம் சுழன்றது. அதில் பெரிய விளக்கு, ஸ்டாண்டுகள், எல்இடி விளக்குகள் மற்றும் நல்ல நிழற்பட கருவி, கேமரா இருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன் நகரவே சிரமப்பட்ட மேகா இப்போது அவர்களுடைய சைகையில் ஒரு பொம்மை போல எழுந்து அமர்ந்தாள். அவள் முகத்தில் இன்னும் பயம் இருந்தது. ஆனால் அது ஒரு கட்டாயமான பயம். முயற்சி செய்வது வீண் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒருவன் வேகமாக அறையின் ஒரு மூலைக்கு சென்றான். அங்கே 30 வால்பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. நான் காணொளியில் கண்ட அதே வால்பேப்பர். என் வீடு சொர்க்கமாக மாறிவிட்டது என்று நான் நினைத்த அதே வால்பேப்பர். அவன் கூடத்தின் விளக்குகளை பொருத்தி கொண்டான். பொத்தானை அழுத்தியதும் அந்த பாழடைந்த மூலை திடீரென்று பிரகாசமாக மினுமினுத்தது. ஆனால் அலைபேசி திரையின் சட்டத்திற்குள் இருந்த அந்த பகுதி ஒரு அரண்மனை போல தெரிந்தது. இது ஒரு பொய், ஒரு ஏமாற்றம். அது நாள்தோறும் இரவு செட் செய்யப்படுகிறது. இது ஒரு நாடக அமைப்பு. அந்த மனிதன் மேகாவின் முன்னால் ஒப்பனை பொருட்கள் திறப்பதை கண்டபோது என் மனம் முஷ்டியில் சுருங்கியது. அவன் மிகவும் கொடூரமாக மேகாவின் முகத்தை மேலே தூக்கி அவளுடைய சோர்வடைந்த தோளின் மேல் ஒப்பனை பூச்சிகளை பூச ஆரம்பித்தான். அவளுடைய நோய், அவளுடைய கண்ணீர் மற்றும் அவளுடைய கருவளையங்கள் மறைய வேண்டும் என்று மேகாவின் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் ஸ்தம்பித்து அமர்ந்திருந்தாள். அந்த மனிதன் மிகவும் திறமைசாலியாக தெரிந்தான். அவளுடைய முடியை சரி செய்து அவளுக்கு நகைகளை போட்டுவிட்டான். அது போலியான நகைகளாக இருக்கலாம், ஆனால் காணொளியில் நிஜமானவை போல தெரிந்தது. நான் வெளியே நின்று என் முஷ்டியில் என் நகத்தை கடித்து கொண்டிருந்தேன். என் இரத்தம் கொதித்தது. அப்படியானால் இதுதான் விஷயமா? இது ஒரு நேரடி நாடகமா? இந்த அரக்கர்கள் நாள்தோறும் இரவு வந்து என் மனைவியை தயார் செய்து இந்த கேவலமான வீட்டின் ஒரு மூலையை சொர்க்கமாக மாற்றி என்னிடம் காணொளி அழைப்பு செய்ய வைத்தார்கள். ஆனால் ஏன்? இதன் நோக்கம் என்ன? நிச்சயமாக அது நான் அனுப்பிய பணம்தான். அது மேகாவுக்கு பதிலாக அவர்களுடைய பைகளுக்குள் போய்கொண்டிருந்தது. மேகா ஒரு வழிகாட்டி மட்டும்தான், பயன்படுத்தப்பட்ட ஒரு கைதி. தயாரான பிறகு அவள் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கட்டிலில் நோயாளி போல படுத்திருந்து மேகா போல தெரியவில்லை. வெளிச்சமும் ஒப்பனையும் அவளை மிகவும் அழகாக ஆக்கின. ஆனால் அவள் கண்களில் இருந்த பாழடைந்த உணர்வை மறைக்க முடியவில்லை. அதன்பின் ஒரு 3வது மனிதன் மேகா எப்போதும் பயன்படுத்தும் அதே அலைபேசியை அவள் கையில் கொடுத்து கடுமையாக ஏதோ சொன்னான். அவன் மேகாவின் தோளில் அழுத்தம் கொடுத்து நேராக அமர சொன்னான். அதன்பின் அவன் தன் கனமான குரலில், கவனமாக இரு. இன்று குரலில் தவறு நேர்ந்தாலோ இல்லையென்றால் முகத்தில் புன்னகை குறைந்தாலோ நினைத்துக்கொள். இந்த முறை நாங்கள் மிரட்ட மட்டும் மாட்டோம், உன் ஆன்மாவையே நடுங்க வைக்கும் ஒன்றை செய்வோம் என்று சொன்னான். மேகா துடித்து அவன் காலில் விழுந்து, இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது போல நான் எல்லாவற்றையும் செய்வேன். நான் சிரிப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிப்பேன். அவரிடம் மட்டும் எதுவும் சொல்லிவிடாதீர்கள், அவரை கொல்லாதீர்கள் என்று கெஞ்சினாள். இதை கேட்டவுடன் என் கண்ணுக்கு முன்னால் இருட்டு சூழ்ந்தது. அவள் தன் உயிரை யாசிக்கவில்லை, மாறாக என் உயிருக்காக யாசித்தாள். அவள் என்னை காப்பாற்ற நாள்தோறும் வாழ்ந்து நாள்தோறும் இறந்த நாள். நான் போதும் என்ற முடிவு செய்தேன். என்னால் இதற்கு மேல் ஒரு வேடிக்கை பொருளாக இருக்க முடியாது. கதவை தள்ள என் கரத்தை நீட்டினேன். ஆனால் அந்த கணத்தில் அறைக்குள் இருந்த 4வது மனிதன் பையிலிருந்து ஒரு பொருளை எடுத்தான். அதை கண்டவுடன் என் கால்கள் அப்படியே அங்கேயே நின்றன. என் இரத்த நாளங்களிலிருந்து இரத்த பனிக்கட்டி ஆயிற்று. அது எந்த ஆயுதமும் இல்லை, ஒரு USB போல ஒரு பொருள். அவன் அதை காற்றில் ஆட்டி சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதே, உன் முட்டாள் கணவன் பணம் அனுப்பி கொண்டிருக்கும் வரைக்கும், இந்த சாதனம் நம் வசம் இருக்கும் வரைக்கும் நீ நாங்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். இப்போதே ஃபோன் செய், நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று அவரிடம் சொல் என்று சொன்னான். என் மனம் உடனடியாக வேலை செய்வதை நிறுத்தியது. இந்த USBயில் அப்படி என்ன இருக்கிறது? இந்த குரல், இந்த சிரிப்பு, இந்த பாணி, இதெல்லாம் ஏன் இவ்வளவு பழக்கமாக தெரிந்தது? என் மனதில் ஒரு பயங்கரமான சந்தேகம் வந்தது. அது என் முழு உடலையும் உலுக்கியது. நான் குருடனாகி செவிடனாக மாறிவிட நினைத்தேன்.
நான் கதவின் இடுக்கு வழியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் கட்டைப்பையில் இருந்த அலைபேசி தொடர்ந்து அசைந்து கொண்டிருந்தது. அது அதிர்ந்தது. ஏனெனில் உள்ளே இருந்த மேகா எனக்குத்தான் அழைப்பு செய்து கொண்டிருந்தாள். உள்ளே செல்ல என் மனம் துடித்தது. ஆனால் என் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு தொலைபேசியை சட்டைப்பையிலேயே சத்தம் வருவது போல போட்டுவிட்டேன். நான் அழைப்பை எடுக்கவில்லை. ஏனெனில் நான் இப்போது அழைப்பை எடுத்திருந்தால் என் வாழ்க்கையை அழிக்கவிருந்த ரகசியம் ஒருபோதும் வெளியே வந்திருக்காது. உள்ளே மேகா பயந்து போய் தொலைபேசியை காதிலிருந்து எடுத்து நடுங்கும் குரலில் அந்த மனிதரிடம், அவர் தொலைபேசி எடுக்கவில்லை. ஒருவேளை அவர் வேலையில் பரபரப்பாக இருக்கலாம், இல்லையென்றால் தூங்கியிருக்கலாம். என்னை நம்புங்கள், நான் பொய் சொல்லவில்லை. நான் நாளை அவரிடம் பேசுவேன். நாளைக்கு 1,00,000 ரூபாய் வாங்கித் தருவதாக சத்தியம் செய்கிறேன். இன்று மட்டும் என்னை விட்டுவிடுங்கள். என் உடல்நிலை மிகவும் சரியில்லை என்று சொன்னாள். மேகாவின் பேச்சை அவள் முழுதாக முடிப்பதற்குள்ளேயே அந்த மனிதன் முன்னே வந்து முழு பலத்துடன் மேகாவின் முகத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். அதனால் மேகா ஒரு அருந்த பட்டம் போல கட்டிலில் விழுந்தாள். அவள் வாயிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. இதை கண்டவுடன் என் இரத்தம் கொதித்து போனது. நான் கதவை உடைக்கப் போவது போல இருந்தேன். அப்போது அந்த மனிதன் கோபத்துடன் தன் முகமுடியை கழற்றி எறிந்துவிட்டு கத்தினான். உன் சால்ஜாப்பு போதும். நாளைக்குள்ள 1,00,000 ரூபாய் என் கையில் வரவில்லை என்றால் என் அலைபேசியில் இருக்கிற உன் காணொளியை நான் உலகம் முழுக்க பரப்பிவிடுவேன். அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் உள்ள உன் கணவன், உன் அண்ணனைப் போல உன்னை பற்றி கவலைப்படுபவரையும் கொன்று விடுவேன். அவன் முகத்தில் இருந்த முகமுடி அகன்றதும் யாரோ என் மார்பில் கத்தியால் குத்தியது போலாயிற்று. என் கண்ணுக்கு முன்னால் இருட்டு சூழ்ந்தது. உலகம் சுழன்றது. அந்த முகம் ஒரு அறிமுகமில்லாத ஆணின் முகமல்ல. அது ஒரு எதிரியின் முகமல்ல. அது விக்கி, என் சொந்த தம்பி. நான் மடியில் வைத்து வளர்த்த தம்பி. நான் ஒரு தந்தையைப் போல அவனுடைய ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினேன். அவனுடைய படிப்பு செலவுக்காக நான் என் தூக்கத்தை கூட தியாகம் செய்தேன் என்று அதே விக்கி என் மனைவியின் குற்றவாளி. என் அழிவுக்கு அவனே காரணம். அவன் பொறுப்பில்லாதவன், என் மேல் வெறுப்பு கொண்டவன் என்று எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். ஆனால் அந்த வெறுப்பு இந்த அளவிற்கு போய் என் கௌரவத்தை ஏலம் போடுவான், என் மனைவியின் வாழ்க்கையை நரகமாக்குவான் என்று நான் ஒரு நாளும் நினைத்து பார்க்கவில்லை. விக்கி மேகாவின் முடியை உதறிவிட்டு தன் கூட இருந்தவர்கள்கிட்ட பொருட்களை கட்டிவிட்டு, புறப்படுங்கள். நாளை இரவு 10 மணிக்கு மீண்டும் வருவோம். நாளை பணம் கிடைக்காவிட்டால் இந்த காணொளியை இணையத்தில் பரப்ப ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டேன் என்று சொன்னான். அவர்கள் நால்வரும் அவர்களுடைய பொருள்கள், விளக்குகள் மற்றும் நிழற்பட கருவிகளை பையில் அடைத்துவிட்டு ஏதோ ஒரு வெற்றியை பெற்றதைப் போல அங்கிருந்து சென்றார்கள். நான் வேகமாக மீண்டும் இருட்டில் ஒளிந்து கொண்டு அவர்கள் என்னை கடந்து போனதை பார்த்தேன். விக்கி சிரித்துக்கொண்டே, அண்ணன் துபாயில் கழுதை போல வேலை செய்து சம்பாதிக்கிறான், ஆனால் அது நமக்காகத்தான் என்று சொன்னான். அவர்கள் சென்ற பிறகு தெருவில் மீண்டும் அதே பயங்கரமான அமைதி வந்தது. நான் அங்கேயே கொஞ்ச நேரம் ஒரு சிலை போல நின்றேன். என் மனதில் விக்கியின் சிரிப்பும் மேகாவின் உதவியற்ற தன்மையும் ஒலித்து கொண்டிருந்தது. அவள் சென்றுவிட்டாள் என்று எனக்கு உறுதியான பிறகு நான் நடுங்கும் கால்களுடன் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தேன். மேகா கட்டிலில் அழுது கொண்டிருந்தாள். தன் முகத்தை தன் போர்வையால் மறைக்க முயற்சி செய்தாள். அவள் என் காலடி சத்தத்தை கேட்டு அவர்கள் திரும்பி வந்துவிட்டார்கள் என்று நினைத்து மிகவும் பயந்தாள். அவள் பார்க்காமலேயே கைகளை குவித்து, கடவுளுக்காக என்னை எதுவும் செய்யாதீர்கள், நான் நாளை பணம் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாள். அவளுடைய நிலையை கண்டவுடன் என் மனம் வெடித்தது. நான் முன்னே சென்று அவளை என் மார்போடு கட்டி அணைத்து கொண்டு அழுதபடியே, மேகா, பயப்படாதே, நான் இருக்கிறேன். அர்ஜுன், நான் வந்துவிட்டேன். இனி யாரும் உன்னை தொட முடியாது என்று சொன்னேன். என் குரலை கேட்டு அவள் திடுக்கிட்டாள். அதன்பின் என்னை பார்த்தபோது அவளால் நம்ப முடியவில்லை. அவள் விம்மி விம்மி அழுதாள். என்னை பார்த்து, நீங்கள் ஏன் வந்தீர்கள்? சென்று விடுங்கள். அந்த காணொளி அது உங்களை அழித்துவிடும் என்று சொன்னாள். ஆனால் நான் அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு, மேகா, எனக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது. நான் எல்லாவற்றையுமே என் கண்ணால் பார்த்துவிட்டேன். நான் விக்கியை பார்த்துவிட்டேன் என்று சொன்னேன். விக்கியின் பெயரை கேட்டதுமே மேகா அதிர்ச்சியடைந்தாள். அதன்பின் அவளுடைய கட்டு உடைந்தது.
அவள் என் மார்பில் சாய்ந்து பல ஆண்டுகளாக இருந்த கஷ்டத்தை வெளியில் அனுப்புவது போல அழுதாள். விக்கல்களுக்கு இடையில் அவள், அர்ஜுன், நீங்கள் சென்ற சில மாதங்களுக்குப் பிறகு விக்கி வீட்டிற்கு வந்தான். அவனுக்கு பணம் தேவை என்று சொன்னான். நான் மறுத்தபோது அவன் என் மேல் கத்தினான். அதன் பின்னர் ஒரு நாள் நான் குளியலறையில் இருந்தபோது அவன் ஒளிந்திருந்து என்னை படம் எடுத்தான். அதன் பின் அந்த காணொளியை வைத்து அவன் என்னை மிரட்ட ஆரம்பித்தான். அவன் நாள்தோறும் என்னிடம் பணம் கேட்பான். நான் மறுத்தால் அந்த காணொளியை உங்களுக்கு அனுப்புவதாகவும் இணையத்தில் பரப்புவதாகவும் மிரட்டுவான். என் கௌரவ பயத்தால் நான் அமைதியாக இருந்தேன். அதன்பின் அவன் என்னை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டு பத்திரத்தில் கட்டை விரல் ரேகை வாங்கினான். வீட்டை விற்று அனைத்து பணத்தையும் சூதாட்டத்தில் தொலைத்தான். வீடு விற்கப்பட்ட பிறகு அவன் என்னை கேவலமான இந்த பகுதிக்குள் கூட்டிட்டு வந்தான். இந்த ஏற்பாட்டை செய்தான். எனக்கு கட்டாயமாக ஒப்பனை பூசி காணொளி அழைப்பு செய்ய வைத்தான். எல்லாமே நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று நீங்கள் அனுப்பிய பணம் முழுவதும் விக்கி எடுத்துக்கொண்டான். எனக்கு 2 வேளை உணவுக்காக கூட மிகவும் சிரமப்படுத்தினான். நான் பல தடவை என்னை முடித்து கொள்ள நினைத்தேன். ஆனால் உங்கள் நினைவு வந்துவிட்டது. உங்கள் மனைவி உங்கள் சொந்த தம்பியால் தான் கௌரவத்தை இழந்தாள் என்று நீங்கள் அங்கு அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. நான் மரித்து கொண்டிருந்தேன், அர்ஜுன். ஆனால் உங்கள் நம்பிக்கையை நான் சிதைய விடவில்லை என்று சொன்னாள். அவளுடைய கதையை கேட்டபோது என் கண் சிவந்து போனது. என் தம்பி நான் பிச்சை போட்டு காப்பாற்றியவன் என்று இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செய்திருந்தான். நான் மேகாவின் கண்ணீரை துடைத்து அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தேன். என் உள்ளே இருந்த கணவன், என் உள்ளே இருந்த ஆண் என கௌரவமான இருப்பு விழித்து கொண்டது. நான் மேகாவின் கன்னங்களை பார்த்து, மேகா, இன்று இரவு போதும். நீ என் கௌரவத்திற்காக உன் உயிரை பணயம் வைத்தாய். ஆனால் இனிமேல் இல்லை. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த விக்கி மற்றும் அவனுடைய நண்பர்களுக்கு அவர்கள் சாக கொஞ்சம் ஒரு முடிவை நான் உருவாக்குவேன். அவர்களுக்கு சாவு கிடைக்காது. அவர்கள் யாரை மிரட்டினோம் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சொன்னேன். மேகா பயத்துடன், ஆனால் அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கள் கையில் அந்த காணொளி இருக்கிறது என்று சொன்னாள். நான் அவள் உதட்டில் விரலை வைத்து, கவலைப்படாதே, அந்த காணொளி இப்போது அவர்களுடைய மரண சாசனமாக மாறும். நான் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து, இனி நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். நாளை இரவு 10 மணிக்கு அவர்கள் வரும்போது அவர்கள் விரும்புவது போலவே நீ நாடகம் ஆட வேண்டும். ஆனால் அர்ஜுன் அழைப்பு எடுத்துவிட்டார். அவர் பேச விரும்புகிறார் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். நீ ஒரு தடவை அழைப்பு செய். அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இந்த சுவர்கள் கூட நினைத்து பார்க்கும் என்று சொன்னேன். இருள் விலகியவுடன் சூரியனின் முதல் கதிர் வந்தபோது என் மனதில் நம்பிக்கையின் புதிய வெளிச்சம் ஏறியது. ஏனெனில் இது ஒரு நாளின் ஆரம்பம் மட்டுமல்ல. கடந்த 3 வருடங்களாக என் மேகாவின் வாழ்க்கையை அரித்து கொண்டிருந்த அந்த கொடுமையின் கருப்பு இரவின் முடிவு அறிவிப்பதாக இருந்தது. நான் மேகாவை தேற்றிவிட்டு அவள் தலையில் கை வைத்து, இன்று சூரியன் மறைவதற்குள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் சட்டத்திற்கு பின்னால் இருப்பார்கள். நீ இந்த இடத்திலிருந்து விடுதலை ஆவாய் என்று வாக்குறுதி கொடுத்தேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து நேராக சைபர் குற்றப்பிரிவு மற்றும் காவல் நிலையத்திற்கு சென்றேன். அங்கு சென்று என் மனைவி எப்படி பணம் கேட்டு மிரட்டப்பட்டால், எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் திருடப்பட்டது என்று என் கதையை சொன்னபோது காவல் அதிகாரி கூட அதிர்ச்சியடைந்தார். இது ஒரு மனிதன் மற்றும் அவனுடைய மனைவியின் கௌரவத்தை பற்றிய விஷயம் என்ற காரணத்தால் அவர்கள் ஒரு முழு குழுவையுடன் என்னுடன் சாதாரண உடையில் வந்து இந்த கேவலமான பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த அரக்கர்களை கையும் களவுமாக பிடிக்க சட்டம் இப்போது என்னுடன் இருக்கிறது என்று என் மனதில் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அதே சமயம் விக்கி எப்படியாவது இதை கண்டுபிடித்து விடுவானோ, மேகாவுக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவானோ என்று ஒரு தெரியாத பயம் இருந்தது. சாயங்காலம் மறைவதற்கு முன்னதாகவே நாங்கள் அந்த காலனியை அடைந்தோம். காவல்துறை மிகவும் கவனமாக அந்த சந்து மற்றும் வீட்டை சுற்றி வளைத்தது. சில காவலர்கள் மாறுவேடத்தில் சந்தில் பரவி நின்றார்கள். சிலர் என்னுடன் உடைந்த வீட்டின் பின்பக்கத்தில் ஒளிந்து கொண்டோம். அங்கிருந்து நாங்கள் உள்ளே நடக்கும் காட்சிகளை காணவும் கேட்கவும் முடியும். இப்போது நாங்கள் இரவு 10 மணிக்காக மட்டும்தான் காத்திருந்தோம். ஒவ்வொரு நொடியும் நூற்றாண்டு போல கடந்தது. உள்ளே மேகா தனியாக இருந்தாள். அவளை பற்றி எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது.
ஆனால் இந்த ஆபத்தை எடுக்க வேண்டியது முக்கியமாக இருந்தது. கடைசியாக கடிகாரத்தின் முள் 10ஐ காட்டியது. அடுத்த சந்தில் அதே பயமில்லாத காலடி சத்தம் கேட்டது. விக்கி மற்றும் அவனுடைய 3 கூட்டாளிகளும் அதே பயமில்லாத நிலையில் உள்ளே நுழைந்தார்கள். இன்று விக்கி மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தான். ஏனெனில் இன்று அவனுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கும் என்று நம்பியிருந்தான். அவன் உள்ளே வந்ததும் மேகாவை அழைத்து, "சீக்கிரம் தயாராகு, சீக்கிரம் ஃபோன் செய். இன்று என் மனநிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. நீ நாடகம் சரியாக ஆடினால் நான் உனக்கு பரிசு கூட கொடுக்கலாம்" என்று சொன்னான். அதன்பின் மேகா நடுங்கும் கரங்களால் தொலைபேசியை எடுத்தாள். அவள் முகம் சிவந்திருந்தது. ஆனால் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று அவளுக்கு தெரியும். அவள் விக்கி சொன்னது போல காணொளி அழைப்பு செய்து என் எண்ணை டயல் செய்தாள். இங்கு என் தொலைபேசியில் அழைப்பு சத்தம் கேட்டது. விக்கியின் கண்களில் பேராசை மினுமினுத்தது. அவன் மேகாவிடம் சைகை செய்து ஒலிபெருக்கியில் ஸ்பீக்கரில் போட சொன்னான். நான் அழைப்பை எடுக்கவில்லை, மாறாக துண்டித்தேன். விக்கி கோபத்துடன் கத்த ஆரம்பித்தான். "மீண்டும் அழைப்பு செய் மேகா, மீண்டும் அழைப்பு செய்" என்றான். அந்த கணத்தில் தொலைபேசி ஒலித்து கொண்டிருந்த போது நான் என் இடத்தை விட்டு நகர்ந்து முன்கதவு வழியாக உள்ளே நுழைந்தேன். என் கையிலிருந்த என் தொலைபேசி ஒலித்து கொண்டிருந்தது. விக்கியும் அவனுடைய கூட்டாளிகளும் என்னை திடீரென்று முன்னால் பார்த்ததும் அவர்கள் முகம் வெளிரி போனது. விக்கியின் வாய் திறந்தே இருந்தது. அவன் ஒரு பூதத்தை கண்டது போல 7 கடல்களுக்கு அப்பால் இருப்பதாக அவன் நினைத்த அண்ணன் இப்போது மரணமாக அவனுடைய தலையில் வந்து நின்றிருந்தான் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அவன் தடுமாறி, "அர்ஜுன் அண்ணா, நீங்கள் எப்படி இங்கு?" என்று கேட்டான். நான் அவனுடைய கண்களை பார்த்து, "ஆமாம் விக்கி, நான் வந்துவிட்டேன். நீ எனக்காக அலங்கரித்த அந்த சொர்க்கத்தை பார்க்க, நீ என் மனைவிக்காக உருவாக்கிய இந்த நரகத்தை அழிக்க" என்று சொன்னேன். விக்கி ஏதாவது சொல்ல முயற்சி செய்யும்போது காவல்துறை சுவர்களை தாண்டி கதவை உடைத்து 4 பக்கத்திலிருந்தும் உள்ளே நுழைந்தது. விக்கியின் கூட்டாளிகள் ஓட முயற்சி செய்தார்கள். ஆனால் காவல்துறை அவர்களை பிடித்து தரையில் படுக்க வைத்து கைவிலங்கு பூட்டியது. விக்கி தன்னிடத்தில் ஒரு சிலை போல நின்றிருந்தான். அவனுடைய எல்லா ரவுடித்தனமும் திமிரும் மண்ணாகிவிட்டது. சைபர் குற்ற அதிகாரிகள் கவனமுடன் முன்னே வந்து விக்கியின் கையில் இருந்த அலைபேசி மற்றும் மேகாவின் காணொளி மற்றும் கோப்புகள் இருந்த பையை பறிமுதல் செய்தார்கள். நான் முன்னே சென்று விக்கியின் முகத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தேன். அதன் சத்தம் கூட முழுவதும் கேட்டது. "நீ என் தம்பி அல்ல, நீ ஒரு அரக்கன். நீ பணம் ஒன்றுக்காக என் முதுகில் கத்தியால் குத்தினாய். உனக்கு தாயைப் போல பார்த்து கொண்ட இவளின் வாழ்க்கையையே அழித்து விட்டாய்" என்று சொன்னேன். விக்கி தலையை தொங்கவிட்டு நின்றான். அவன் வசம் இப்போது பேசுவதற்கு எதுவும் இல்லை. காவல்துறை அவனை இழுத்து சென்று வண்டியில் ஏற்றியது. சத்தம் கேட்டு சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் வெறுப்புடன் அவன் மேல் துப்பினார்கள். இதையெல்லாம் கண்ட மேகா தன் கட்டிலிருந்து எழுந்து தடுமாற்றத்துடன் என் அருகில் வந்தாள். நான் அவளுக்கு துணையாக இருந்து, "வா மேகா, இந்த நாடகம் முடிந்தது. இப்போது நாம் உனது உண்மையான வீட்டிற்கு செல்கிறோம்" என்று சொன்னேன். நான் மேகாவை அழைத்து சென்று நேராக நகரத்தில் இருக்கும் சிறந்த மருத்துவமனையில் சேர்த்தேன். அங்கே மருத்துவர் அவளை பரிசோதனை செய்துவிட்டு, "இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியிருந்தால் அவளுடைய சிறுநீரகங்கள் சுத்தமாக வேலை செய்யாமல் போயிருக்கும். அவளை காப்பாற்றுவது முடியாமல் போயிருக்கும்" என்று சொன்னார். ஆனால் இப்போது சிகிச்சை மற்றும் நல்ல உணவு மூலமாக அவள் சுத்தமாக குணமாகி விடுவாள் என்ற நம்பிக்கை உள்ளது. மேகாவுக்கு சிகிச்சை ஆரம்பித்தது. நான் நகரத்தில் ஒரு அமைதியான பகுதியில் ஒரு சிறிய ஆனால் உண்மையான வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். இது ஒரு அரண்மனை அல்ல. இங்கு எந்த 3D சுவரொட்டியும் இல்லை. ஆனால் இங்கே அமைதி இருந்தது. இங்கு சுவர்கள் பொய் சொல்லவில்லை. இங்கு காற்றில் சதியின் நாற்றம் இல்லை. சில வாரத்திற்கு பிறகு மேகா மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து அந்த புதிய வீட்டிற்கு வந்தாள். அவள் மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு பழைய வெளிச்சம் திரும்பி வந்தது. அவள் என்னை பார்த்து சிரித்து, "அர்ஜுன், இந்த வீடு காணொளியில் இருந்த வீட்டை விட அழகாக இருக்கிறது" என்று சொன்னாள். நான் அவளுடைய கைகளை பிடித்து, "ஆம் மேகா, ஏனெனில் இந்த வீடு காகிதத்தில் செய்யப்பட்டதல்ல. இது நமது அன்பு மற்றும் உண்மையில் வீடு. நாம் இழந்த அந்த சொர்க்கம் ஒரு பொய். ஆனால் இப்போது நாம் உருவாக்கப் போகிற சொர்க்கம் உண்மை" என்று சொன்னேன். அந்த நாளில் சொர்க்கம் சுவர்களால் உருவாவதில்லை, மாறாக உங்களுடன் உண்மையாக இருப்பவர்களால் மட்டுமே உருவாகிறது என்பதை நான் உணர்ந்தேன். விக்கி சிறை கம்பிகளுக்கு பின்னால் தன்னுடைய தவறுக்காக தண்டனை அனுபவித்தான்.
நானும் மேகாவும் எங்கள் உடைந்த வாழ்க்கை துண்டுகளை சேர்த்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொண்டிருந்தோம். அங்கே இப்போது எந்த அறையும் இல்லை, எந்த ஏமாற்றமும் இல்லை. நாங்கள் எங்கள் உண்மையும் மட்டும்தான் இருந்தது. மேகா மெதுவாக அந்த புதிய வீட்டின் சூழலில் பழக ஆரம்பித்தாள். பல வருடத்திற்கு பிறகு கூண்டிலிருந்து வெளியே வந்த ஒரு பறவை போல, சுதந்திரமாக பறக்க முயற்சி செய்வது போல அவளுடைய நடை இன்னும் தடுமாறியது. அவளுடைய காலடிகள் பயம் உண்மையிலேயே போய்விட்டதா என்று கேட்பது போல இருந்தது. ஆனால் அவளுடைய ஒவ்வொரு பயத்திற்கும் நான் என் இருப்பதால் பதிலளித்தேன். அவள் பயத்துடன் கதவை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அவளுடைய கையை பிடித்து, மேகா, இனி யாரும் வரமாட்டார்கள். இந்த வீடு இப்போது நம்முடையது மட்டும்தான் என்று சொல்வேன். இப்போது யாரும் அவளுடைய முகத்தில் கட்டாயமாக வெளிச்சத்தை பாய்ச்ச வரமாட்டார்கள். எந்த முகமூடி அணிந்த மனிதனும் அவளுக்கு ஆணை பிறப்பிக்க மாட்டான். எந்த மிரட்டலும், எந்த குரலும், எந்த அடிசத்தமும் அவளுடைய மனதை உழுக்காது என்ற பழக்கத்திற்கு வர அவளுக்கு காலம் தேவைப்பட்டது. ஆனால் மனித மனம் எவ்வளவு விசித்திரமானது! எவ்வளவு உடைந்தாலும் அவ்வளவு ஒட்ட வைக்க முயற்சி செய்யும் ஒரு அந்தி பொழுதில் நான் வேலை முடிந்து திரும்பி வந்தபோது மேகா ஜன்னலுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் முன்னால் காகிதமும் எழுதுகோலும் இருந்தது. நான் சிரித்துக்கொண்டே, ஒரு ஓவியராகும் எண்ணமா என்று கேட்டேன். அவள் மேலே பார்க்காமல், இல்லை, நான் முன்பு எப்படி இருந்தேனோ அந்த பழைய முகத்தை எப்படி மீண்டும் உருவாக்குவது என்று யோசித்து கொண்டிருந்தேன். நான் அவளை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். அவள் ஒரு மெல்லிய ஓவியத்தை வரைந்தாள். நீளமான முடி, பெரிய கண் மற்றும் ஒரு அப்பாவி புன்னகை. நான் அவளுடைய கையிலிருந்து அந்த காகிதத்தை எடுத்து, உனக்கு தெரியுமா, அந்த பெண் எங்கும் செல்லவில்லை. அவள் பயத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்தாள். மெதுவாக அவள் தானாக வெளியே வருவாள் என்று சொன்னேன். மேகா என்னை பார்த்தாள். அவள் கண்களில் பல வருடத்திற்கு பிறகு ஒரு சிறிய நம்பிக்கை மினுமினுத்தது. அந்த சிறிய நம்பிக்கை எனக்கு சூரிய வெளிச்சத்தை விட குறைந்ததல்ல. சில நாட்களுக்கு பிறகு காவல்துறையிடம் அழைப்பு வந்தது. விக்கி மற்றும் அவனுடைய 3 கூட்டாளிகளும் நீதிமன்றத்தில் அவர்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுக்கு எதிராக அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்களும் இருந்தது. காணொளி, ஒளி அழைப்பு பதவிகள், பணம் கொடுத்தது என எல்லாமே. அவர்களுடைய வழக்கு மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. மேகா இந்த செய்தியை கேட்டு அமைதியாக அறைக்குள் சென்றாள். நான் பின்னால் சென்றபோது அவள் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அது பயத்தின் அழுகை அல்ல, அது ஒரு நீண்ட சுமை இறங்கியதால் வந்த அழுகை. அவள், அர்ஜுன், நான் இன்றுதான் முதல் முறையாக உண்மையிலேயே சுதந்திரமாக உணர்கிறேன் என்று சொன்னாள். நான் அவளுடைய கையை பிடித்து கொண்டேன். மேகா, நீ இப்போது சுதந்திரமாக மட்டுமல்ல, பாதுகாப்பாகவும் இருக்கிறாய் என்றேன். மெதுவாக மேகா குணமாக ஆரம்பித்தாள். அவளுக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்தது. ஒரு நாள் அவள் என் அருகில் வந்து, அர்ஜுன், நான் மீண்டும் படிக்க விரும்புகிறேன். எத்தனை வருடங்களில் நான் பயத்தை மட்டும்தான் கற்றுக்கொண்டேன். இப்போது நல்லதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னாள். நான் அவளை கூர்ந்து பார்த்தேன். சில வாரங்களுக்கு முன்பு இருட்டிற்கு பயந்த அந்த மேகா இன்று வெளிச்சத்தை பற்றி கனவு காண்கிறாள். என் உதட்டில் புன்னகை தானாக வந்தது. நான் உன் கூட இருக்கிறேன் மேகா. நீ எதை கற்றுக்கொள்ள நினைத்தாலும், எவ்வளவு தூரம் செல்ல நினைத்தாலும், ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூட இருக்கிறேன். அவள் என் தோளில் தலையை சாய்த்தாள். சில நிமிடங்கள் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். ஆனால் அந்த அமைதியும் நிம்மதியாக இருந்தது. சில மாதங்கள் கடந்தன. மேகா முன்பு போல இல்லை. அவள் கண்களில் நம்பிக்கை இருந்தது. அவள் நடையில் தன்னம்பிக்கை இருந்தது. அவளுடைய புன்னகை இப்போது கட்டாயம் அல்ல. அவளுடைய ஆசை. ஒரு காலையில் அவன் அருகில் வந்து, அர்ஜுன், நான் வேலை செய்யவும் விரும்புகிறேன். என் காலில் நான் நிற்க விரும்புகிறேன். ஏனெனில் பயம் என்னை எவ்வளவு கீழே தள்ளியதோ அவ்வளவு மேலே நான் என்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறேன் என்று சொன்னாள். நான் அவளை ஆச்சரியமாக பார்த்தேன். ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு வரை எதிர்த்து கூட பேச தைரியமில்லாதவள் இப்போது என்மேல் உள்ள நம்பிக்கையால் உலகை வெல்ல நினைத்தாள். நானும் மகிழ்ச்சியாக அவளின் அனைத்து ஆசைகளையும் சம்மதம் தெரிவித்தேன். இப்போது அவள் தன் மாணவர்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியையாக உள்ளாள்.